ஒரு ஊரில் ராமநாமன்ட்டி இருந்தாங்க. ரொம்ப நாள் சென்று அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அவங்க ஒய்ஃபு செத்துட்டாங்க. அதுக்கு பிறப்பு அவர் என்ன செஞ்சார், கொஞ்சம் அவங்க மனவேதனையிலே இருந்தார். இருக்கும் காலத்தில் ஊரெலாம் ஃபாலோ பண்ண முடியல அவரால். எல்லாம் குப்பையும் குளான்னு வந்தது. எலி நிறையா தங்கி போச்சு. அந்த எலியை ஒழிக்கிறதுக்கு ஒரு பூனை வாங்கியாந்து வளர்த்தாரு. அந்த பூனையை வளர்த்தவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, இந்த பூனையை வளர்க்குறதே ஒரு நாயை வளர்த்தான்னு நல்லதுன்னாங்க. அப்புறம் என்ன செஞ்சார், போயிட்டு ஒரு நாயை வாங்கியாந்து வளர்த்தாரு. இன்னும் ஒருத்தவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, அடையா அந்த நாயை வளர்க்குறதே ஒரு 4 கோழியை வளர்த்தாலும் நல்லதுன்னு. அப்புறமா என்னாரு ஒரு கோழியை வாங்கியாந்து வளர்த்தாரு. இன்னும் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த நாய் கோழி பூனையை வளர்க்குறதாட ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சாந்து வளர்த்தாலும் உனக்கு எதிர்காலம் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. போய் ஒரு ஆட்டுக்குட்டியும் பிடிச்சாந்து வளர்த்தாரு. இது மாட்டும் என்ன செஞ்சாங்க, இன்னும் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏயா தள்ளியெல்லாம் வச்சுன்னு மேய்க்கிறிய, ஒரு மாட்டை பிடிச்சாந்து வச்சாலும் ஒரு பால் கறந்தா அது உனக்கு ஒரு நன்மைக்கு உதவும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போய் என்ன செஞ்சு ஒரு மாட்டை பிடிச்சாந்து வச்சுருந்தார். இப்படியா ஆடு மாடு கோழி நாய் பூனையாக இருந்தது. இப்படி இருக்கும்போது அது பெருத்து போச்சு வீட்டில் நிறையா. இது எல்லாத்தையும் இவர் தான் பார்த்துட்டு வராரு. இவருக்கு ஒரு நாள் உடம்பு முடியாமல் படுத்துட்டார். படுத்துருக்கும்போது இதை திருட வந்தவன் என்ன செஞ்சான், பர்கரு போண்டா அதிசயமான பொருள், நாய் தின்னாத மக்கள் சாப்பிட்ற பொருளோட ஒஸ்தி பொருளாக வாங்கிட்டு வந்து இந்த நாய்க்கு நாளை கடைசி விட்டு, கத்தனை உன்னை நான் கொன்னுடுவான், கத்தவே கூடாது, உனக்கு உயிர் வேணுமா முதலாளி வேணுமா பார்த்துக்க அப்படின்னதும் அது என்ன செஞ்சது, வாழை குழச்சின்னு அவன் போட்டது தின்னு விட்டு பேசாமல் உட்காந்துருது. இவன் போனான், 4 ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு கிளம்புறான். இது பார்த்துது, குடு இவன் காரில் போகிறான், இது பின்னாடியே ஓடுது. ஓடட்டும் அவன் திரும்பி பார்த்துட்டு நீ என்ன என் கூட வரேன்னு கேட்டான். அதுக்கு அது சொல்லிச்சு, நீ என்னை விட்டுட்டு போகிற, என் முதலாளி ஏன் தானா நீ கொன்றுவான், என்ன அவன் கொன்னே போட்டுருவான் என்ன, அதனால நான் உன் கூட வந்துடுறேன், என்னையும் நீ இட்டுக்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிச்சு. சரி அப்படியா வா என் கூட வேணும், அதையும் இட்டுட்டு போட்டான். இட்டுட்டு போய் விடிஞ்சது. அவன் என்ன செஞ்சான், பொழுது போச்சு போட்டுட்டு இவன் படுத்துட்டான். இவனுக்கு நைட்டு பூரா இதை கொண்டு போனதை அசதி, இவன் தூங்கிட்டான். இது மூச்சுட்டு இருந்தது. விடிஞ்சுது, இது ஏந்துது, எல்லாத்தையும் சுற்றுப்பட்டு போகும்போதே பார்த்து போச்சு. திருப்பி வரும்போது அதையே பார்த்துக்கிட்டு இவன் வீட்டுக்கு வந்துடுது. வீட்டுக்கு வந்து குழச்சி கிளப்புது அவரை. அதுங்காட்டி ஒரு எழுந்து காணானும் எல்லாத்தையும் அலமுறை இருமான், பொருளை காணாமா, எங்கே போயிட்டான் ராமு அப்படின்னு கேட்டு வந்ததும் இது கூட இந்த குலைக்குது, எங்கடா போனான் ராமுன்னதும் இந்த மாதிரி இவரை பிடிச்சி வைக்கும்போது 4 ஜனத்தோட போகிறாங்க வெளியூர். போனால் காரு இவங்க அதே மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு இவங்க போனால் அந்த வீட்டில் இருக்குது. அவனை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் அடித்து எப்பட்றாங்க என் வீட்டிலேருந்து பொருளை திருடிக்கிட்டு வந்தோன்னு அவனை எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. நன்றி கேட்டேன் நாயே அப்படின்னு அவன் கேட்டான். நான் நன்றி கெட்டு போயில்லடா, நீ தான் நன்றி கெட்டு போயிருக்கிற, நான் உனக்கு ஒரு நாள் காவல் இருந்துட்டேன் அப்படின்னதும் இவர் சொன்னார், ஏன் நீ இந்த மாதிரி இருந்தா அப்படின்னு கேட்கும்போது, ஐயா நான் அந்த சமயம் உங்களை எல்லாரையும் காட்டி கொடுத்துருந்தான் அவன் என்னை கொன்று இருப்பான், ஏன் உயிர் பாதுகாப்பு பண்ண அவன் வாங்கியாந்து போட்ட பொருளை தின்னுட்டு அவன் கூடயே போக வேண்டியதாக பொறுத்து போனதோடு தான் நான் பார்த்துட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் ஐயா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிச்சு. பரவாயில்ல இவ்வளோ வளர்த்தாலும் நான் ராமி நீ நல்லா வளர்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்ததை பூரா எடுத்துக்கிட்டு இவனையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் இந்த ராமை பார்த்துட்டு ஆடு மாடு கோழி எல்லாம் ஏறி அவங்ககிட்ட கொஞ்சுது, ஆனந்தமாக இருக்குது. நாயை வளர்த்தாலும் நன்றியோடு வளர்க்கணும் அப்படின்னு இருந்தவங்க சொன்னாங்க. யோ நன்றியெல்லாம் விடுங்கய்யா, எங்களை வளர்க்குறத நீங்கள் என்ன தின்றீங்களோ அதை எனக்கு போட்டு வளங்கய்யா, அப்போ தான் அடுத்தவன் போகிறத நாங்கள் தின்ன மாட்டோம், அப்படி தின்னுட்டாலும் எங்களுக்கு உயிருக்கு கேரண்டி இல்லையா, எங்களையும் உங்களை மாதிரி பாதுகாப்பாக பார்த்துக்கியா, நாங்களும் நன்றியோடு இருக்கிறோம், நீங்கள் சாப்பிட்ற பொருளை எங்களுக்கு கொடுத்தா அடுத்தவன் போடுற பொருளை நாங்கள் சாப்பிட மாட்டோம், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு நன்றியோடு இருப்பேன், நாயின்னு நினைக்காதீங்க, மனுஷனாக உங்களில் ஒருத்தவனா என்னை நினைங்க அப்படின்னு சொல்லித்தான். எல்லாம் ஆனந்தமாக ஒன்றா இருக்குதுலாம்.